ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விதியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். புறப்படு உன் புத்துணர்ச்சியோடு, நடந்திடு உன் நம்பிக்கையோடு. கைப்பையை வீட்டில் மறந்துவிட்டு போனாலும் பரவாயில்லை, நம்பிக்கையை வீட்டில் வைத்துவிட்டு போகாதே. நம்பிக்கையை நம்புபவனே, நம்பிக்கை என்பது 7வது அறிவு. நம்பிக்கை என்பது அதிகபட்ச துணிவு. நம்பிக்கை இருப்பவனால் தண்ணீருக்குள்ளும் சுவாசிக்க முடியும். நம்பிக்கை அற்றவனுக்கு வெளியிலேயே மூச்சு திணறும். உன் வலிமைகளை, திறமைகளை, முயற்சிகளை உன்னை நீயே நம்பாவிட்டால் யார் உன்னை நம்புவார்கள்? நம்பிக்கை என்பது நமக்கு நாமே குடிக்கும் தாய்ப்பால். அதை துப்பி விடாதே. காற்றாடியே அல்ல, கற்பாறையையும் பறக்க விடலாம். இளைஞனே, இறைப்பையையும் நம்பிக்கையையும் காலியாக விடாதே. உங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் உங்கள் கிரீடங்களை யாராலும் பறிக்க முடியாது. மாணவர்கள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துகள். இன்றைய நம்முடைய வெள்ளியரங்கம் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட மாணவர்கள் தனித்திறன் அரங்கம். மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வாருங்கள் பார்ப்போம். முதலில் நாகை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை 2ஆம் ஆண்டு மாணவி ரம்யாஸ்ரீ அவர்கள் பின்னணி பாடலை பாடியிருக்கிறார். அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி இளம் அறிவியல் இயற்பியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி அபிதா அவர்கள் மழையை பற்றி ஒரு பாடலையும், கடலூர் ஸ்ரீ கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி இளம் அறிவியல் கணிதவியல் 3ஆம் ஆண்டு மாணவி ப அபிலதா அவர்கள் அறம் சார்ந்த குழந்தைகள் என்ற தலைப்பில் உரையும், திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி இளங்கலை 1ஆம் ஆண்டு வரலாற்றுத்துறை மாணவர் ப அருண்குமார் அவர்கள் செயற்கை உணவுப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் என்ற தலைப்பில் உரையும், கடலூர் மாணவி ரா மானிஷா அவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற தலைப்பில் உரையும், திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி இளம் அறிவியல் இயற்பியல் 1ஆம் ஆண்டு மாணவர் வே அறிவழகன் அவர்கள் மனிதநேயம் என்ற தலைப்பில் உரையும், மஞ்சக்குடி சுவாமி தயானந்தா கல்லூரி இளம் அறிவியல் கணினித்துறை 2ஆம் ஆண்டு மாணவி ரா சிவதர்ஷினி அவர்கள் இயற்கையை போற்றுவோம் என்ற தலைப்பில் உரையும், திருவாரூர் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இளம் அறிவியல் கணினித்துறை 1ஆம் ஆண்டு மாணவர் சே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஆராரோ ஆரீரோ என்ற தாய்க்கு தாலாட்டு பாடலையும் பாடியிருக்கிறார்கள். இவர்களுக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மாணவர் வே அறிவழகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், மாணவர்கள், பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, இது உங்களின் அலைவரிசை. ஆடலாம், பாடலாம், வரையலாம், வாழ்த்தலாம், வாசிக்கலாம். நாம் அனைவரும் தமிழால் இணையலாம். நம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்கலாம். உலக அரங்கிலே நம்பிக்கையோடு நடைபோடலாம். மாற்றம் என்பதே மாறாதது. உங்களின் நான் முனைவர் சே அஜிதா, துறை தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தமிழ் அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற
யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த மாணவர்கள் பல்சுவை அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமைதினி. நன்றி, வணக்கம். நாரே 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 நன்னாரே நாரே 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 நன்னாரே 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 வெண்மேகம் முட்ட முட்ட பொன்மின்னல் விட்ட விட்ட பூவானம் பூத்து கொண்டதோ, பன்னீரை முட்டை கட்டி பெண்மேலை குட்டச் சொல்லி வெண்டென்றல் அலையிட்டதோ, மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன், ஆகாய சில்லகளை அடிமடியில் சேமிப்பேன். மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன், ஆகாய சில்லகளை அடிமடியில் சேமிப்பேன். ஜில் 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 மனசெல்லாம் ஜில். நன்னாரே 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 நன்னா. ஹோவென் மேகம் ஹோவென் மேகம் முட்ட எப்பொன் மின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பூத்து கொண்டதோ, ஓ வயல்வெளியாடும் வண்ண தூம்பிகளே உங்கள் வலைகளில் வாசித்திருந்தேன், சடுகுடு பாடும் பிள்ளை நண்டுகளே மணல் வலைகளில் நான் இருந்தேன். மனம் தாய்மடியில் சிறுற்றால் நான் கிடத்தேன், காதல் பெருக்கெடுத்து இங்கு நதியாய் இறங்குகின்றேன். ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே, ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே, காட்டுப்புறா இந்த மண்ணை விட்டும் விண்ணை முட்டும். நன்னாரே 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 நன்னாரே. விடுகுடு சாமி விட்டு போகின்றேன், உந்தன் நட்புக்கு வணக்கம் சொன்னேன். விடுகுடு வீடே வாசல் தாண்டுகிறேன், உந்தன் திண்ணைக்கு நன்றி சொன்னேன். போ கதவுகள் திறக்கும் வழி என் கனவுகள் பறக்கட்டுமே, போகின்ற வழி முழுக்க அன்பு பூக்களை மலரட்டுமே. இந்த செல்ல கிழி மழை மேகத்துளி, இந்த செல்ல கிழி மலை மேகம் விட்டு துள்ளும் தோழி. நன்னாரே 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 நானாரே 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 நாரே 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 நன்னாரே 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 நானாரே. அனைத்து தாய் தமிழ் உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் அன்னை தமிழுக்கும் தாய் மண்ணுக்கும் வணக்கம். ஒரு குழந்தையின் வாழ்வும் வளர்ப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறம் சார்ந்த குழந்தைகள் என்ற தலைப்பில்
தங்களோடு உரையாற்ற வந்துள்ளேன். ஒரு குழந்தை அறம் சார்ந்த குழந்தையாக வளர்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை சார்ந்துள்ள சமூகம் என்பது அநீதியற்ற சமூகமாக எழுகிறது என்றுதான் அர்த்தம். இந்த சமூகத்தில், இந்த தேசத்தில் நடந்தேறக்கூடிய அனைத்து மனிதநேயமற்ற வன்கொடுமைகளுக்கும் கொடூரங்களுக்கும் வன்முறைகளுக்கெல்லாம் காரணம் எதுவென்று சொன்னால் ஒரு குழந்தை சரியான முறையில் வளராத காரணமும், அந்த குழந்தை சரியான சிந்தனையோடு சரியான பாதையில் வளர்க்கப்படாத காரணமும் தான் இந்த தேசத்திலும் இந்த சமூகத்திலும் நடந்தேறக்கூடிய அத்துணை குற்றங்களுக்கும் ஆதி அந்தமாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து அது வளர்கின்ற காலகட்டத்தில் அந்த குழந்தை அன்பை கற்க தவறுகிறது என்று சொன்னால், அந்த குழந்தை கருணையை கற்க தவறுகிறது என்று சொன்னால், அந்த குழந்தை நல்ல ஒழுக்க நெறிகளை உள்வாங்கிக் கொண்டு வளர தவறுகிறது என்று சொன்னால், சாதி பேதம் என்ற அத்துணை பிரிவினைகளும் கற்பிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த குழந்தை நாளடைவில் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் இன்று எத்தனையோ கொலை சம்பவங்களையும் கொள்ளை சம்பவங்களையும், நெஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான அருவருப்பான குற்றங்களை எல்லாம் நாம் இங்கு பார்த்து வருகிறோம். ஆக ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல சிந்தனைகள் உள்வாங்கி கொண்டு வளரக்கூடிய ஒரு குழந்தையாக மாற்றக்கூடிய கடமை என்பது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கே உள்ள கடமை என்பதை நாம் உணர வேண்டும். 5ல் வளையாதது 50ல் வளையுமா, இளமையிலே கல் என்ற பழமொழிகள் உண்டு. நல்லவை விதைத்தால் நல்லவை விளையும், தீயவை விதைத்தால் தீயவை விளையும் என்ற வள்ளுவனின் சிந்தனையும் உண்டு. அதற்கேற்றார் போன்று வளர்கின்ற குழந்தைகளுக்கு நாம் அனைவரையும் நேசிக்கக்கூடிய அன்பினை கற்பிக்க வேண்டும். அந்த அன்பின் தேவையை நாம் கற்பிக்க வேண்டும். யாரேனும் ஒருவர் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவக்கூடிய உதவி மனப்பான்மையையும் கருணையையும் அந்த குழந்தைக்கு நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். நல்ல ஒழுக்க நெறிகளை உள்வாங்கிக் கொண்டு வளரக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு மகத்தான இடத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு ஆயுதமான கல்வியை நாம் அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்க வேண்டும். இப்படியான அறங்களை ஒரு குழந்தைக்கு நாம் அளிக்கின்ற பொழுது அந்த குழந்தை நாளடைவில் இந்த சமூகத்தை, இந்த தேசத்தையே ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைமையாக மாறும் என்பதுதான் உண்மை. இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து முரண்களையும் உடைத்து இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக போராடிய தலைமைகளின் வழி என்பதும் அறவழிதான் என்பதை உணர்த்தும் விதமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே கொலை செய்தல் கூடாது, திருடுதல் கூடாது, பொய் சொல்லுதல் கூடாது, பிறன்மனை நோக்குதல் கூடாது, போதை பழக்கங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்ற பஞ்சசீலத்தை இந்த மண்ணுக்கு மொழிந்த பேராசான் புத்தனின் சிறுவயதில் தேவதத்தன் என்கின்ற இளவரசன் ஒரு பறவையின் மீது அம்பு எய்கிறான். அந்த அம்பினால் உடல் சிதைக்கப்பட்டு உயிர் போராடிய நிலையில் அந்த பறவை கீழே விழுகிறது. அதை கண்ட புத்தனாகிய சித்தாதன் அந்த பறவையை எடுத்து அதற்கு மருத்துவம் கொடுத்து அந்த பறவைக்கு மறு உயிர் கொடுக்கிறார். அதை கண்ட தேவதத்தன் தான் வேட்டையாடிய பொருள் தனக்கு உரியது என்று புத்தனிடம் வாதிடுகிறான். ஆனால் புத்தன் அவர்கள்
அந்த பறவையின் உயிரை சிதைக்க துணிந்த தேவதத்தனிடம் அந்த பறவையை ஒப்படைத்தால் அந்த பறவையின் உயிர் காப்பாற்றப்படாது என்பதை உணர்ந்து உயிரை காப்பாற்றியவனுக்குத்தான் அந்த பறவை என்று வாதிடுகிறார். இப்படி நெடுநேர வாதிடலுக்கு பிறகு நீதிமன்றம் செல்கிறார்கள். அந்த நீதிமன்றத்தில் அரச வழக்கப்படி வேட்டையாடியவனுக்குத்தான் அந்த வேட்டையாடிய பொருள் என்று அனைவரும் தேவதத்தனின் பக்கம் நிற்கிறார்கள். ஆனால் அந்த பறவையின் உயிரை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற உறுதி கொண்டு புத்தன் அவர்கள் நெடுநேரமாக உயிரை காப்பாற்றியவனுக்குத்தான் அந்த பறவை என்று வாதிடுகிறார். உயிரின் மகத்துவத்தை அந்த அவைக்கே புரிய வைத்து வெற்றியும் பெறுகிறார். அந்த பறவையின் உயிரை காப்பாற்றுகிறார். இப்படி உயிர்களை நேசிக்கக்கூடிய, உண்மையை நிலைநாட்டக்கூடிய அற வாழ்க்கையை அனைத்து குழந்தைகளும் பெற வேண்டும். அத்தகைய அறவாழ்வை அனைத்து குழந்தைகளும் பெற்றால்தான் அந்த வாழ்க்கை என்பது அர்த்தம் கொண்ட ஒரு ஆகச் சிறந்த வரலாறாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் சொன்ன வாக்கிற்கிணங்க நான் எனது சிறு கருத்துக்களை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். ஆம், நோயற்ற வாழ்வு என்பது எதில் துவங்குகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நோயற்ற வாழ்வு என்பது உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து தான் துவங்குகிறது. உணவு பழக்க வழக்கம் என்பது அக்காலத்தில் எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது என்பதை நான் சற்றே உங்கள் முன் விளக்க வந்திருக்கிறேன். அக்காலத்தில் கூழு, கஞ்சி உள்ளிட்ட பொருட்களை உண்டு வாழ்ந்த வயதான கிழவன் துவங்கி கிழவி துவங்கிய அனைவரும் 100 வயதை கடந்த ஆரோக்கியத்துடனும் செழிப்போடும் செம்மையோடும் வாழ்ந்தனர். ஆனால் இந்த காலத்தில் நாகரீக உணவு பழக்க வழக்கம் என்ற பெயரில் நாகரீகத்தில் மூழ்கிய நாம் பாஸ்ட் புட் என்ற பெயரிலும் துரித உணவு என்ற பெயரிலும் நச்சுத்தன்மையுடைய உணவுகளை நாம் உட்கொள்கிறோம். அதன் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற பக்க விளைவை பற்றி நாம் சற்றாவது சிறிது நேரம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? கிடையவே கிடையாது. நமக்கு தேவை உணவு என்பது பசிக்கு மட்டுமே. ஆனால் இன்று பசிக்காக யாரும் உண்பதில்லை, ருசிக்காகவும் உண்பதில்லை. இன்று பகட்டு பெருமைக்காகவே உணவு நாகரிகம் என்பது இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் நம் நாட்டின் இவ்வுலகின் மாபெரும் பிரச்சனையாக, மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் நாகரீக மோகத்தில் மூழ்கி இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நாகரீக மோகம் அல்ல மனிதர்களே, இது நாகரீக மோகம் என்று சொல்லக்கூடிய பெரும் ஆழி அலையாகும். இதில் மூழ்கியவர்கள் எவரும் தப்பி பிழைத்ததாய் சரித்திரம் இனி இருக்க போவதில்லை. ஆம், இன்றைக்கு நாகரீக உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியுமா? பாஸ்ட் புட் என்ற பெயரில் நூடுல்ஸ், பீஸா, பர்கர், சிக்கன் ரைஸ் உள்ளிட்ட துரித உணவுகளை உட்கொள்கிறோம். இதன் காரணமாக நமக்கு என்ன தெரியுமா ஏற்படுகிறது? புற்றுநோய், சர்க்கரை நோய், இதய நோய் என்று பல்வகையான நோய்கள் நம்மை மட்டுமல்ல நமது சந்ததியினரையே பாதிக்கிறது. நாம் ஒருவனை பாதித்து விட்டால் அது நமது பிரச்சனை. நமது தலைமுறையை பாதித்தால் அது தலைமுறை பிரச்சனை. நம் தலைமுறையை கடந்தும் இந்த நாட்டையே பாதித்தால் அது சமூக பிரச்சனை. நாம் ஒருவர் உட்கொள்ளக்கூடிய ஒரு வாய் உணவில் இந்த சமூகத்தின் நலன் அடங்கியிருக்கிறது என்று நாம் என்றுதான் புரிந்து கொள்ளப் போகிறோமோ அது நமக்கு தெரியவில்லை. இன்று நாகரீக உணவு என்ற பெயரில் நாம் அடிக்கின்ற அட்டூழியங்கள் அளவற்றவை. ஒரு காலத்தில் வீட்டில் அடுப்பு ஏற்படுத்தி அதில் சமைத்து உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்த மக்கள் இருந்த காலம் போய் இன்றைக்கு ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடுகின்ற மனித வாழ்க்கை எப்போது உலகத்தில் தோன்றியதோ அப்போதுதான் நமது ஆரோக்கியமும் கெட துவங்கியது. ஆம், இன்று யாரும் வீடுகளில் சமைப்பதே இல்லை. குறிப்பாக நகரங்களில் வாழக்கூடிய பெண்ணோ ஆணோ வீட்டில் சமைத்து உண்பது என்பது அரிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கேட்டால் நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு பணிச்சுமை இருக்கிறது, ஆகையால் நாங்கள் ஆர்டர் செய்து சாப்பிடுகிறோம் என்று சொல்கிறார்கள்.
அதை நாங்கள் தவறென்று சொல்லவில்லை. ஏதோ ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலாம். வருஷம் 365 நாளும் அந்த துரித உணவையே சாப்பிடுகின்றனர். இதன் மூலம் பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. கிராமத்தில் அன்றெல்லாம் மாடுகள் வளர்த்தார்கள், ஆடுகள் வளர்த்தார்கள், கோழிகள் வளர்த்தார்கள். அதன் மூலம் பால், நெய் உள்ளிட்ட பொருட்களையும், முட்டை உள்ளிட்ட இறைச்சி உள்ளிட்ட பொருட்களையும் உண்டு மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி வாழவில்லை. மக்கள் அனைவரும் நாகரிகம் என்ற பெயரில் தங்களது வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகையால் நாகரிக மோகத்திலிருந்து விழித்துக் கொள்வோம், நாம் பிழைத்துக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாயுமே பெருமிதம் கொள்ள இம்மண்ணில் பிறந்து நம் நெஞ்சில் இணைந்ததாம் என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கும் அவையோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவென்று தலைப்போடு இணைவதில் பெருமிதம் தான். ஐயா, 1909ஆம் ஆண்டு சக மனிதனாக பிறந்திருந்தாலும் 1969 இவர் இறப்பில் கலங்காத கண்களே இல்லை என்று சொன்னால் அம்மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தமிழ் வளம் இன்றும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சமுதாயம்னா எப்படி இருக்குங்கய்யா? ஒரு சமுதாயத்தோட சிறப்பே அதோட அடையாளத்துலதான் இருக்கு. அப்படி இருக்க ஆங்கிலேயர்கிட்ட அடையாளமாம் மெட்ராஸ் மாநிலம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து அன்றே தமிழ் வளத்தை காட்டினார் நம் அண்ணா. பேருந்துகளை அரசுடைமை ஆக்கியதும் அண்ணாதான். அப்பேருந்துகளில் திசையட்டும் பரவட்டும் என்று திருக்குறளை முழங்க வைத்ததும் அண்ணாதான். கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்றதை கற்றுக்கொள்ளுங்கள், அதை குற்றமில்லாமல் கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் புத்தகம் படியுங்கள், அப்புத்தகத்திலும் குற்றம் இருக்கும், அதையும் அறிந்து படியுங்கள் என்று பல முனைகளில் சிந்தித்து சொன்னாரே அண்ணா. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமா துவக்க வைத்தால் கடமை கண்ணியம் என்று நம் அனைவருக்கும் ஓர் முன்னோடியாகவே திகழ்ந்து விட்டாரே. திராவிடம் என்ன செய்து கிழித்ததென்று கேட்பவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். திராவிடம் எதையும் செய்து கிழிக்கவில்லை, கிழிந்து கிடந்த பண்பாட்டு துகள்களை எல்லாம் ஒன்றிணைத்ததே. அப்பண்பாடுகளை ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் சக மனிதனுக்கும் கொண்டு சேர்த்த தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா என்பதில் நான் கர்வம் கொள்கின்றேன். ஏழை சிரிப்பில் இறைவன் இருக்கிறார் என்றார் தலைவன். அண்ணாவர் தன் பாதை, அதுவே எங்கள் பாதை என்று முழங்குகிறேன். இன்று இப்புடத்தில் தமிழோடு இணைந்து நான் பேசுகிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணமும் அண்ணாதான் என்பதில் மகிழ்ச்சி அடைந்து நல்வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரண நீரும் இணையன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அத்தகைய என் உயிரினு மேலான என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையினை தொடங்குகிறேன். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய சூழலில் மனிதநேயம். இலையுதிர் காலத்தில் மரங்களில் இருந்து இலைகள் சிறிது சிறிதாக உதிர்ந்து கொண்டு வருகிறது. அதே போல்தான் இன்று நம் சமுதாயத்தில் மனிதர்களிடத்தில் மனிதநேயம் சிறிது சிறிதாக உதிர்ந்து கொண்டு வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஆனால் இன்றைக்கு வாழ வழியின்றி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தாங்கள் விதைத்து விளைத்த விவசாய நிலத்திலே சதைபிண்டங்களாக கடந்த பொழுதும் நகர வாழ்க்கை எந்த ஒரு சிரமமின்றி சாவின் நெடியை நுகர்ந்து கொண்டே செல்கிறது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திரோம் என்றான் காக்கையும் குருவியும் என் ஜாதி என்கிற மகாகவி பாரதியார். ஆனால் இன்றைக்கோ பழங்குடியினத்தைச் சேர்ந்த மதி என்ற ஒரு இளைஞன் கடையில் அரிசி திருடுவதற்காக அவன் அடித்தே கொல்லப்படுகிறான். அவன் முகத்தில் இரத்தத்தோடும் சட்டை கிழிந்த வண்ணம் இருக்கிறான். அதை அவன் அருகில் சென்று ஒருவன் புகைப்படம் எடுப்பது நம்மை பதற வைக்கிறது. விலங்கினங்கள் கூட தன்னுடைய இனத்திற்கு துன்பமெனில் பிற விலங்குகளும் சேர்ந்து அதற்காக போராடும். கேவலம் மனித இனம் மட்டுமே என்று புகைப்படம் எடுக்கும். வழியில் கிடக்கிறவன் இறந்து கிடக்கிறானா மயங்கி கிடக்கிறானா என்பதை கூட தெரியாமல் இன்றைய இளைஞர்கள் செல்போனில் வாட்ஸ்அப்பை கவனத்தில் வைத்துக் கொண்டு செல்கின்றனர். இன்றைய இளைஞர்கள் கொரோனா போன்ற காலத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டதால் தான் அந்த கொரோனா என்ற கொடிய நோயை நம்மால் வரட்ட முடிந்தது.
கஜா போன்ற பேரிடர் காலத்தில் நாம் அனைவரும் மனிதநேயத்துடன் அனைவருக்கும் உணவளித்ததால் தான் அங்கு அந்த பசியை தீர்க்க முடிந்தது. கொரோனா, கஜா போன்ற பேரிடர் காலத்தில் மட்டும்தான் மனிதநேயம் சிறந்து ஓங்குகிறது. மற்ற நேரத்தில் அது ஓரமாய் உறங்கி கொண்டிருக்கிறது. அதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். மனிதநேயம் எந்நாளும் போற்றுவோம். இன்றைய மனிதநேயம் எவ்வாறு இருக்கிறது? அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோமா? 2 ரூபாய்க்கு கடையில் உப்பு ரொட்டியை வாங்கிவிட்டு அதை நாயிடம் போட்டுவிட்டு பாதியை அவன் தின்றுவிட்டு நெஞ்சிலே ஈரமுண்டு என்று ஹாட்ஸ்டாக்கையும் சேர்த்துவிட்டு இன்ஸ்டாவில் லைக்குகளை பெற்றுக்கொள்கிறானே, அதுவா மனிதநேயம்? இல்லை, நாம் அனைவரும் மனிதநேயத்திடம் நடந்து கொள்வோம். இந்த உலகில் ஒருவர் தனிமையாக வாழ்ந்துவிட முடியாது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து மனிதநேயத்துடன் வாழ்ந்தால் மட்டுமே இந்த உலகில் வாழ முடியும். ஆகவே இனியாவது நாம் மனிதநேயத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம். பாதி வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோமோ மீதி வாழ்க்கை மனிதநேயம் என்பது. எனக்கு வாய்ப்பளித்த உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று உரைத்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பொன்னடி தொட்டு எண்ணடி தொடங்குகின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இயற்கையை போற்றி எந்நாளும் வாழ்வோம். சமீபத்தில் வந்த திரைப்படத்தில் கதாநாயகன் அவ்வப்போது கூறுவது உண்டு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்று. ஆம், இதே கேள்வியைத்தான் இன்று பூமி தாயும் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். இயற்கை எண்ணெய், மரம், செடி, கொடி என இயற்கை வளங்களை படைத்தாள். நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ என 5 பூதங்களையும் படைத்தாள். உயிரினங்களையும் படைத்தாள். அந்த உயிரினங்களில் ஒன்றாக மனிதனையும் படைத்தாள். ஆனால் இவ்வளவும் செய்தவள் ஏனோ மனிதனுக்கு பகுத்தறிவையும் கொடுத்து விட்டாள். விளைவு, டார்வினின் தனக்கென வாழும் கொள்கைப்படி மனிதன் தான் மட்டும் வாழ தன்னைத்தானே தகுதிப்படுத்திக் கொண்டான். அன்று இயற்கையோடு வாழ்ந்த இந்த மனிதன் இன்பமாகத்தானே வாழ்ந்தான். பின் எதற்கு இன்று செயற்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான்? மண்ணை அடிமையாக்கினோம் நம் பேராசைக்காக, நீர் வளங்களை சுரையாடினோம் நம் சுயநலத்திற்காக, மரங்களை வெட்டினோம் நம் விற்பனைக்காக, நிலவளங்களை உரிமையாக்கினோம். வன விலங்குகள் போக்கிடமில்லாமல் ஊருக்குள் வந்தனர். வந்தவர்கள் வாளில் வெடிவைக்கும் அளவிற்கு கொடியவர்களானோம். ஏனென்றால் வெடிப்பொருட்களால் இந்த பூமியை பாழாக்க பழகிவிட்டோம் அல்லவா? தொழிற்சாலைகள் என்ற பெயரில் அவை கக்கும் புகையினால் வான்வரை அசுத்தப்படுத்தி விட்டோம். வாகனங்கள் ஏற்படுத்தும் புகையினால் பூமியையே பாழாக்கி விட்டோம். ஓசோன் படலத்தை ஓட்டையாக்கி விட்டோம். மழை வளத்தை அழித்து விட்டோம். இங்கு மழையும் இல்லை, மனிதமும் இல்லை என்பதை நாம் என்று உணரப் போகின்றோம். மாதம் மும்மாறி மழை பொழிந்த காலம் போய் இன்று ஒரு நாள் மழை பொழிந்தாலே அரிது என்று ஆகிவிட்டது. வரப்புயர வானுயரும் என்பார்கள். ஒருபுறம் வரத்தினையும் அழித்து விட்டோம். இருக்கின்ற கொஞ்ச நிலத்திலும் உரம் என்ற பெயரில் விஷத்தினை விதைத்து விட்டோம். இயற்கை வேளாண்மை என்று கூறும் என்னை போன்ற சிலரை பைத்தியக்கார வரிசையில் நிற்க வைத்து அழகு பார்க்கும் அவல நிலை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்தான் நம் பாட்டன். ஆனால் இன்று நாமோ மாட்டையும் விற்றுவிட்டோம், யானையின் தந்தத்தையும் வெட்டுவிட்டோம். உணவுக்காக அண்டே நாட்டிடம் கையேந்த தயாராகிவிட்டோம். அன்று உடலில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் உணவே மருந்தாகிவிடும். அதையும் தாண்டி சென்றால் தாவரங்களாலும் மூலிகைகளாலும் சரி செய்தனர். விவசாயியோ இலை தழைகளோடு இயற்கை விவசாயம் செய்தான். மண்புழுவோடு மகத்தான ஒப்பந்தம் கொண்டிருந்தான். காலங்கள் போயினர். வெளிநாட்டு மோகம் வந்தது. அறிவியலின் ஆதிக்கம் அதிகரித்தது. இயற்கையை மண்ணுக்கும் தவிர்த்தோம், மனிதனுக்கும் தவிர்த்தோம். அன்று நம் பாட்டன் 100 வயது வரை வாழ்ந்தார். தாத்தா 80, தந்தை 60. ஆனால் இன்று நாமோ 40லேயே நாட்காட்டியில் நாட்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக இந்த ஒன்றை மட்டும் கூறி நான் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்றைய சமுதாயத்தினருக்கு படித்து விட்டோம் என்கின்ற மமதையா? இல்லை இல்லை, போதும் என இயற்கையை இயங்க விடாமல் செய்துவிட்டோம். மனிதனே, இயற்கை ஒரு அங்கம்தான் என்பதை உணர்ந்திருக்கின்றாயா? நீ இல்லாமல் இயற்கையால் வாழ முடியும், ஆனால் இயற்கை இல்லாமல் உன்னால் வாழ முடியாது என்பதை உணர்ந்திருக்கின்றாயா? உன் பேராசைக்காக இயற்கை வளங்கள் அனைத்தையும் அழித்து விட்டாய். சீக்கிரமே இந்த பூமி புழு பூச்சு கூட வாழ முடியாத இடமாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சம்.
நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அழித்துவிட்டு நாம் எதனோடு வாழப் போகின்றோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே இனியாவது இயற்கையை போற்றி வாழ்வோம். சந்தன காற்று ஜன்னல் பக்கம் வீசட்டும், நாளைய சமுதாயத்தினர் நம் சரித்திரம் பேசட்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அரரிராரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அரரிராரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. அரரிராரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஓர் கண் எந்தன் மேலே பட்டால் உன்னுயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரரிராரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அரரிராரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கவும் விரும்பவும் பகிரவும் கருத்து பெட்டிகளை பதிவிடவும். நன்றி.